சென்னையில் மெட்ரோவில் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சமீபத்தில் நான் சென்னை போயிருந்தப்போ மெட்ரோக்கு போனேன். ரெஸ்ட் ரூமில் வாஷ் பேஷன் இருக்கும் இல்லையா, அங்கே டேப்பை திறந்தாக்கா தண்ணியே வரல. இல்லைனா அது தண்ணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூப்பிட்டோமா தண்ணி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் எடுத்துக்கேன். என்னடா அது காலில் எடுத்து சொன்னாங்க இருந்துட்டு அப்புறம் குனிஞ்சு பார்த்தா காலுக்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுலேருந்து தான் ஓய போயிட்டு சரின்ட்டு அதை இப்படி லேசாக அழுத்தினோன்னே டேப்பில் தண்ணி வரும். கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா லிஃப்ட்டு பட்டன் இருக்கும் இல்லையா, அதை காணும். இங்கே என்னது பட்டனை காணும், எதில் அழுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் அங்கே ஒருத்தட்ட விசாரிச்சாக்கா காலுக்கிட்ட பாருங்கிறாரு. அங்கே போய் பார்த்தா காலுக்கிட்ட ஒரு இது மாதிரி இருக்குது, அதை அழுத்தினோன்னே லிஃப்ட்டு ஓப்பன் ஆகும். எல்லா வச்சியும் காலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் இது எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு குறிப்பாக அதை எழுதி வைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகாக மெட்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப அழகாக ட்ரெயின் போகிறது, அந்த நடைபாதை அவ்வளோ க்ளீனாக வச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே சிறப்பாக இருக்குது. குறைகளை சொல்லுகின்ற நாம் நிறைவுன்னு சொல்லணும் இல்லையா.